புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல ஆல்ரெடி ஆரம்பிச்ச தொழில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பட் அதுக்கான பணம் தான் கையில் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. அரசாங்கம் கோடி ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு அது என்ன கடன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 பெஸ்டான பிஸ்னஸ் லோன் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த கடன் கிடைக்கும், எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும், என்னென்ன தொழில் பண்றவங்களாம் இந்த கடனை அப்ளை பண்றதுக்கு தகுதியான ஒரு ஆட்களா இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட் திட்டம் முத்ரா லோன். ஸோ முத்ரா அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. இந்த திட்டத்தின் கீழே 3 டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் இருந்தது. சிசு, கிஷோர், தருண். இப்போ தருண் பிளஸ் வேற வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால கடன் வாங்கிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கடன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா கடன் கிடைக்கிறதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சனாக அவங்க தான் இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு ஷாப் கீப்பரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது நீங்க ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதையும் இல்லாம ஜஸ்ட் அந்த கடையில இருந்து கன்சியூமருக்கு மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த முத்ரா லோன் மூலமா கடன் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா இதுக்கான வட்டி பாத்தீங்கன்னா 8ல இருந்து 12% போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தவர், அவர் ஒரு தையல் தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட பிசினஸ் இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்ரா லோன்ல கடன் அப்ளை பண்றாருன்னு வச்சுக்கலாம். அவர் எவ்வளவு ரூபாய் கடன் அப்ளை பண்ணாருன்னா அவருக்கு எவ்வளவு ரூபாய் திரும்பி கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறத கால்குலேஷனோட தெளிவா காட்டுறேன் பாருங்க. 5 லட்சம் ரூபாய் அவருடைய லோன் அமௌண்ட், வட்டி 10% அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். கடன் கட்ட வேண்டிய காலம் டென்யூர் பீரியட் 5 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது மாசம் ஒரு இஎம்ஐயா 10,624 ரூபாய் கட்டணும். மொத்த வட்டி மட்டுமே 1,37,411 ரூபாய் ஆகும். 5 வருஷம் முடிவில் வட்டி முதலுமா அவர் சேர்த்து கட்ட வேண்டிய பணம் 6,37,411 ரூபாய். இரண்டாவது திட்டம் PMEGP, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமா கூட உங்களுடைய பிசினஸ்க்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே நீங்க வாங்கிக்கலாம். புதுசா தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல உற்பத்தி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் நீங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலமா உங்களுக்கு எவ்வளவு கடன் தேவையோ அவ்வளவு வாங்கிக்கலாம். ஸோ இந்த PMEGP-ல உங்களுக்கு ஒரு கடன் வேணும் அப்படின்னா அதுக்கான மேக்ஸிமம் லிமிட் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு 50 லட்சம், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய். ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, உங்களோட தொழில் எந்த கேட்டகரி கீழே வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடன் உங்களுக்கு அரசாங்கம் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 9 to 12%. பட் இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க்ல நீங்க ஒரு வாட்டி கேட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ பிரியா அப்படிங்கிறவங்க, ஓகே, உதாரணத்துக்கு அவங்க வீட்லயே பண்ணீங்களா ஒரு ஹோம் மேட், வீட்லன்னு இல்ல, ஹோம் மேட் ஸ்நாக் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்றாங்க. தின்பண்டங்கள்லாம் செய்வாங்களே, சிப்ஸ் கிப்ஸ், ஏதோ ஒன்று சாக்லேட், எது வேணாலும் வரும். ஹோம் மேட் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஐடியாவை எடுத்துக்கிட்டு அவங்க பண்ண போறாங்க. ஒரு 8 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கடன் வேணும். இந்த PMEGP திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்கும்போது அவங்க எவ்வளவு வட்டி கட்டணும், எவ்வளவு வருஷம் கட்டணும், வட்டி முதலுமா எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றதை இப்ப கால்குலேஷன்ல பாத்துடலாம். 8 லட்சம் ரூபாய் லோன் அமௌண்ட், 10% வட்டி, 5 வருஷத்துக்கு டென்யூர் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாசம் கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் நம்ம EMI பே பண்ற மாதிரி இருக்கு. வட்டி மட்டுமே 2,19,858 ரூபாய். வட்டி முதலுமா 5 வருஷம் கழிச்சு 10,19,858 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். மூணாவது மிக முக்கியமான திட்டத்தின் மூலமா நமக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் கொடுக்குறாங்க. அது என்ன திட்டம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிவிச்சாங்க. இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. நம்மளை விட அதிகமா மிஷினை தான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது AI தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த AI உள்ள நுழைஞ்சதுல இருந்து எத்தனை பேருடைய வேலை பறி போயிருக்கு. பட் அப்படி இருக்கு ஐயோ அப்படின்னு வருத்தப்படுறதை விட அந்த AI-யை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட பெரிய புத்திசாலி யாராச்சும் இருப்பாங்களா சொல்லுங்க. ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் மணி சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்காகவே 3 மணி நேரம் இலவசமா இந்த AI-க்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னன்னு தெளிவா இன்னொரு தடவை சொல்றேன். 3 hour crash course training on AI.
3 மணி நேரம் ஏஐ பத்தின ஒரு கிராஷ் கோர்ஸ் நீங்க கத்துக்க போறீங்க, அதுவும் ஃப்ரீயாவே. வாவ், இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன விஷயம். முதல் 1000 பேர் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த 3 மணி நேரம் ஏஐ கிளாஸ் ஃப்ரீ. நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி இந்த ஏஐ பத்தி ஒரு கிளாஸ் இருக்கு, ஃப்ரீயாவே தானே இருக்கு. அதை போய் அட்டென்ட் பண்ணி பாருங்களேன். நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு ஆப்டா இருக்கோ இல்லையோ அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்ல. பட் 1000 பேருக்கு மேல போச்சு அப்படின்னா பே பண்ணி தான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து 40க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல இந்த கிளாஸ் நடத்தி அத்தனை பேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அவங்களுக்கு ஆயிருக்கு. மறுபடியும் சொல்றேன், அப்புறம் என்ன திட்டக்கூடாது, இந்த வீடியோ கூட அப்புறம் வந்து பாத்துக்கலாம், நம்ம சேனல்ல தான் இருக்க போகுது. பட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் கிளிக் பண்ணி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் 1000 பேருக்கு தான் இந்த ஸ்பெஷல் ஃப்ரீ கோர்ஸ் ட்ரைனிங் ஆன் ஏஐ கொடுக்க போறாங்க. இந்த ட்ரைனிங்ல என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கை ஆட்டோமேட் பண்றதுக்கு எப்படி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றது, அண்ட் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி ஜாஸ்தி பண்றது, பூஸ்ட் பண்றது, அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நமக்கான வேலையை தேடிக்கிறது, அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட சம்பளத்தை எப்படி ஜாஸ்தி பண்றது அப்படின்றத கூட இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் எப்படி பெட்டரா பண்றதுன்னு ஏஐ யூஸ் பண்ணி கத்துக்கலாம். அதோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இன்னும் சூப்பரா டெவலப் பண்றது எப்படின்னு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு கோர்ஸ் மூலமா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தை விட ஜாஸ்தியான சம்பளமே நம்ம வாங்கலாம். இப்போ நான் எப்படி எலிஜிபிள் இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கும். நீங்க ஒரு டெக் கம்பெனில வேலை பார்க்குற ஆளா இருக்கலாம், சேல்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இல்ல நீங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் இந்த கோர்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன் தான். மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய லிங்க் கிளிக் பண்ணி இந்த 3 hour கிராஷ் கோர்ஸ் ட்ரைனிங் ஆன் ஏஐ இன்றைய ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் 1000 பேர் யார் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இது ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இப்போ பேக் டு தி நம்ம ரெகுலர் டாபிக். மூணாவதா நான் சொல்லக்கூடிய அரசாங்கம் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமா யாரெல்லாம் பயனடைவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள், எந்த ஒரு கேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பெண்கள் எல்லாருக்குமே இந்த திட்டத்தின் மூலமா பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அப்படி இல்லை ஆண்கள் நாங்களும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்று கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் 2 பேருமே இந்த திட்டத்தில் உங்களுக்கு தேவையான கடன் அமௌண்ட்டை வாங்கி உங்களோட பிஸ்னஸை இன்னும் சூப்பராக டெவலப் பண்ணிக்கலாம். வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 9 to 15% கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ல நீங்கள் ஒரு 8 போய் கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பவித்ரா அப்படிங்கிற ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் லோன் கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி போட்டா எவ்வளோ பணம் அவங்க திருப்பி செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை இப்போ பார்த்துடலாம். 20 லட்சம் ரூபாய் லோன் அமௌண்ட், வட்டி 12%, டென்யூர் பீரியட் 7 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாசம் 35,305 ரூபாய் இஎம்ஐயா கட்டணும். இது எல்லாமே அப்ராக்சிமேட்டா தான் நான் போட்டிருக்கேன். இப்போ டோட்டல் வட்டி மட்டும் 9,65,659 ரூபாய். 7 வருஷம் முடிவில் வட்டி முதலமா நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் 29,65,659 ரூபாய். 4வது திட்டம் ஒரு ஸ்பெஷலான ஒரு திட்டம். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேத்துக்கு கடன் வேணும்னு ஆசைப்படுவோம். பட் அந்த கடன் கேட்கணும் அப்படின்னா அந்த பிணையம் கேட்பாங்களா அரசாங்கம் சைட்ல இருந்து, கவர்மெண்ட் சைட்ல இருந்து, அது நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம நினைச்ச அளவுக்கு கடன் வாங்கிக்க முடியாது. இப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு பிணையமே இல்லாம அரசாங்கம் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தினுடைய பேர் தான் CGTMSE, கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இந்த திட்டத்துல 10 கோடி ரூபாய் வரைக்கும் எந்த விதமான கொலாட்டலுமே இல்லாம கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஸோ ஸ்டார்ட் அப்பா நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு கம்பெனி, இல்லைன்னா ஒரு ஸ்மால் பிசினஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான கேரண்டியும் இல்லாம கொலாட்டலும் இல்லாம உங்களுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஸோ வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 to 15% அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க. பட் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். முத்துன்ற ஒருத்தவர் 50 லட்சம் ரூபாய்க்கு CGTMSE லோன் அப்ளை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எவ்வளவு பணம் வட்டியும் முதலமா சேர்த்து கட்ட வேண்டியது வரும் அப்படிங்கறத இப்ப கால்குலேஷனா பார்த்துடலாம். 50 லட்சம் ரூபாய் லோன் அமௌண்ட், வட்டி வெறும் 10% நான் போட்டிருக்கேன். லோன் டென்யூர் பீரியட் 5 வருஷம் போட்டிருந்தோம் அப்படின்னா மாசம் ஒரு இஎம்ஐ 1,06,235 ரூபாய் கட்டணும். வட்டி மட்டுமே 13,74,113 ரூபாய். வட்டியும் முதலுமா 5 வருஷம் முடிவில் 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினவருக்கு 63,74,113 ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டியதா இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5வது திட்டம் என்னன்னா பேங்க் லோன் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், SME லோன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் தாண்டி 5 கோடி ரூபாய் வரைக்கும்
உங்களுக்கான கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் அதுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் இருக்குல்ல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும், ரெக்கார்ட்லாம் பக்காவா இருந்துச்சு அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக இருக்கட்டும், மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு கடன் உதவி திட்டம் தான் இந்த எஸ்எம்இ திட்டம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், பெருசாக்கணும், அதுக்கு தேவையான ஃபண்டு மட்டும்தான் உங்கள் கையில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கடன் உதவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட வட்டியும் பார்த்தீங்கன்னா 8% 14% வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆயிஷா அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்தா அவங்களோட கணக்கு வழக்கு எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். கடன் உதவி 1 கோடி ரூபாய், இப்போ வட்டி 11% ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். டென்யூர் பீரியட் 7 வருஷம் போட்டா மாசம் இஎம்ஐயே 1,71,224 ரூபாய். வட்டி மட்டுமே 43,82,847 ரூபாய். மொத்த பணம் 1 கோடி வாங்கினதுக்கு 1,43,82,847 ரூபாய் நம்ம திருப்பி செலுத்தணும். ஸோ இந்த வீடியோல சிறந்த 5 பெஸ்டான பிசினஸ் லோன் நம்மள மாதிரியான கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவங்களோட பிசினஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும், ரொம்ப எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த 5 திட்டங்களும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த டென்யூர் பீரியடா இருக்கட்டும், வட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேஷன் கணக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த 5 திட்டத்தை பத்தி தெளிவா எனக்கு ஒவ்வொரு வீடியோவா யுவராணி நீ போட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எந்த திட்டத்தை பத்தி இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திட்டத்தினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.